கொஞ்ச நாளாவே எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே சாம்பார், காரக்குழம்பு, பொரியல், கூட்டு இப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெஜிடேரியன் ஃபுட்டாவே போயிட்டு இருந்ததுங்க. எப்பயுமே வந்து கன்டினியூவஸா நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு மாரி போர் அடிச்ச மாரி ஆயிடுது. ஸோ அந்த போரிங்க குறைக்கிறதுக்காக நடுவுல ஒரு பிரேக் போட வேண்டியதா இருந்துச்சு. அதனால தான் பிளைன் பிரியாணியா பண்ணிட்டேன். ஸோ கூட தொட்டுக்க கூட நான் ஆனியன் ரைத்தா பண்ணலைங்க. ரொம்ப குயிக்கா சிம்பிளா முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மிக்சர் தான். ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கும்போதே கதிர்குட்டி வந்து கால பிடிச்சு கத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவன அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே அவங்க அப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, கதிர்குட்டிய காலையிலேயே குளிக்க வச்சுருவோம். அதேமாரி நானுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாமி கும்பிடுவேன். நானோ இல்ல அவங்க அப்பாவோ சாமி கும்பிடுறத பார்த்தாலே கரெக்ட்டா வந்துருவான். வந்து அப்படியே எட்டி எட்டி பார்ப்பான். அவனையுமே வந்து அப்படியே சாமி கும்பிட வச்சு பிராக்டிஸ் பண்ணியாச்சுங்க. அவங்க அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் கன்டினியூவஸா கதிர்குட்டி கூட நான் வந்து பயங்கர என்கேஜிங்கா இருப்பேன். இந்த மாதிரி அவனுடைய அந்த டாய்ஸ் இருக்க பேஸ்கெட் அது வச்சுட்டா போதும். ஒண்ணு ஒண்ணா எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தூக்கி தூக்கி போடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, கிச்சன்ல போயிட்டு அங்க இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு உருட்டுவான். அப்புறம் பெட்ரூம் போவான். அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ, அங்க இங்கெல்லாம் போய் கூடயே நான் உட்காந்துக்குவேங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்டி பிடிச்சிட்டு வேற எழுந்து நிக்க ஆரம்பிச்சுட்டானா, டக்குன்னு கைய விட்டுட்டு கீழ விழுந்துடுறான். ஸோ இடிச்சுக்கிறான் வேற. ஸோ அதனால இப்டி பின்னாடியே நான் வந்து உட்காந்துக்குவேன். இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் ஜாலியா விளையாடுவாங்க. இந்த மாரி நான் விளையாட விட்டேன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்ட மாரி தூங்குவாரு சார் பயங்கரமா. இங்க பாருங்க இந்த போஸ்ல தான். ஒரு 2 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வேலைய பார்க்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும்.